ஜுவல்லரி பிசினஸ்க்கான வந்து 3வது வீடியோ பார்க்க போறோம். ஜுவல்லரி ஓனர்ஸ் யார் யாரோ இருக்காங்களோ இல்லை ஜுவல்லரி பிசினஸ் பண்றவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு ஜுவல்லரி பிசினஸ் டெவலப் பண்ணுறதுக்கான வீடியோ கிடைக்கும். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது வந்து ஜுவல்லரி பிசினஸ்க்கு முதுகெலும்பா இருக்கக்கூடிய விஷயத்தை பார்க்க போறோம். கடைசியில் இந்த வீடியோ பாருங்க, மிஸ் பண்ணாதீங்க. உங்க பிசினஸ் டெவலப் பண்றதுக்கு ஜுவல்லரி ஓனர்ஸ்க்கு உங்க நிறுவனம் அம்மாசை பாட்டிமை இல்லைன்னா வந்து நல்ல நாள் எல்லா நாள்லயும் வியாபாரம் ஆகணுமா? எல்லா நாளும் உங்க கடையில கஸ்டமர் நிறைய குவிஞ்சிட்டே இருக்கணுமா? கொரோனா வந்தாலும் என்ன பேண்டமிக் வந்தாலும் உங்க கடையில கஸ்டமர் வரணுமா? அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. தாரக மந்திரம் என்ன தெரியுமா? உங்க கடையில கோல்டு சேவிங் ஸ்கீம் இருக்கான்னு பாருங்க. எந்த கடையில கோல்டு சேவிங் ஸ்கீம் நடத்துறாங்களோ அந்த கடையோட முதுகெலும்பு அதுவா தான் இருக்கும். அதனாலதான் கஸ்டமர் வருவாங்க. ரேஷன் கார்டு மாதிரி, பால் கார்டு மாதிரி, ஆதார் கார்டு மாதிரி எந்த கஸ்டமர் வீட்டுல உன்னோட கோல்டு சேவிங் ஸ்கீம் கார்டு இருக்கோ அந்த ஜுவல்லரி ஜெயிச்சிடும். எழுதி வச்சுங்க. இன்னைக்கு தமிழ்நாடு ஜொலிக்கிற ஒரு கம்பெனி கோல்டு சேவிங் ஸ்கீம். அதை மட்டும்